திருச்சிற்றம்பலம். திருநீறு எவ்வளவு பெரிய பொருள் என்பதற்காகவே இந்த பதிவு. திரு ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலவாய்க்கு எழுந்தருளிய போது மங்கையர்க்கரசி அம்மையாரின் கணவருமான பாண்டிய மன்னருமான பூன் பாண்டியனுக்கு தீராத வெப்பு நோய் திருவருளால் வந்தது. அந்த வெப்பு நோயை குணப்படுத்துவதற்கு சமணர்களால் முடியவில்லை. முடியாத தருணத்தில் அவர் திரு ஞானசம்பந்தரை பார்த்தார். நாமும் முடியாத தருணத்தில் தான் திருக்கோயிலுக்கு செல்கின்றோம். நன்றாக இருக்கும்போதே திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். அதை தம் சேக்கியார் பெருமான் சொல்வார். தென்னவன் நோக்கம் கண்டு திரு கழுமலத்தார் செல்வர் அன்னவன் வெப்பால் வெப்பை ஆளவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமாகி மருந்துமாய் தீர்ப்பதென்று பண்ணிய மறைகள் ஏற்றி பகற்திருப்பதிகம் பாடி அந்த சூழலில் தான் பாடுறாரு. வலியின் வெப்பு நோயின் வலியை தாங்க முடியாமல் திரு ஞானசம்பந்தரை பார்த்தார். திரு ஞானசம்பந்தரும் திருவருள் கொண்டார். ஏன்னா நோய் தீர்ப்பவர் யார்? திரு ஞானசம்பந்தரமாச்சே. ஞானிகள் கையால் நாம் திருநீர் பூசும்போது நமக்கு நோய் குணமாகும். அது அப்போ தான் பாடுறார். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாழ்மை பங்கு திரு ஆலவாயான் திருநீரே என்ற திருப்பதிகம் பாடி நீர் பூசுகின்றார். பாண்டியம்மனுக்கு வலப்பால் ஏற்பட்ட நோயே முதல் நீங்கியது. வலப்பக்கத்தில் ஏற்பட்ட வெப்பு நோய் நீங்கியது. திருநீர் பூசுவோம், நோயை குணப்படுத்திக் கொள்வோம். உடல் நோய் மட்டுமல்ல, உயிர் நோயும் குணப்படுத்திக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம்.